12 பப்ளிஷர் ரிஜெக்ட் பண்ண ஒரு புக் இன்னைக்கு 600 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல சேலா இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் டே 11 ஆஃப் 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1965ல இங்கிலாந்துல பிறந்த ஜே.கே. ரவுலிங்க்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டோரிஸ் எழுதணும்னு ஆசை. 6 வயசுலயே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதினாங்க. ஆனா லைஃப் எப்பயுமே ஸ்மூத்தா போகல. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில வேலைகள் செஞ்சாங்க. அப்புறம் போர்ச்சுகல் போய் இங்கிலீஷ் டீச்சரா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் மேரேஜ் ஆச்சு, ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா கொஞ்சம் வருஷங்கள்லயே அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கையில சின்ன குழந்தையோட இங்கிலாந்துக்கு திருப்பி வந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க லைஃப் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. வேலை இல்ல, பணம் இல்ல, சிங்கிள் மதரா வாழ்க்கையை சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷன். கவர்மெண்டோட சப்போர்ட்னாலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கஷ்டத்துக்கு நடுவுல அவங்க மனசுல ஒரு ஸ்டோரி ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரெயின் ஜெர்னி அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா என்னன்னா, ஒரு சின்ன பையன், அவனுக்கே தெரியாத அவன் கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. அந்த பையன் தான் ஹாரி பாட்டர். ட்ரெயின்ல பேப்பர் இல்ல, பென் இல்ல, ஆனா இந்த ஐடியாவை மனசுல நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காஃபி ஷாப்ல உட்காந்து தன்னோட குழந்தை தூங்குற நேரத்துல எழுத ஆரம்பிச்சாங்க. பல வருஷம் கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சாங்க. பப்ளிஷருக்கு அனுப்புனாங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிஷர் ரிஜெக்ட், செகண்ட் பப்ளிஷர் ரிஜெக்ட், அது மாதிரி ரிஜெக்ட் பண்ணி 12 ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இந்த புக்குக்கெல்லாம் மார்க்கெட் இல்ல, குழந்தைங்க எல்லாம் இந்த புக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஜே.கே. ரவுலிங் ஸ்டாப் பண்ணல. 13th பப்ளிஷர்ட்ட ஸ்கிரிப்ட கொடுத்தாங்க. அந்த பப்ளிஷர் ஸ்கிரிப்ட படிச்சாரு. அவரோட பொண்ணு அந்த ஸ்கிரிப்ட படிச்சுட்டு நெக்ஸ்ட் சாப்டர் எங்கன்னு கேட்டாங்க. அவரோட பொண்ணு இதை கேட்டனால பப்ளிஷருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இது மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் இந்த புக்கு பிடிக்கும் நம்பினேன். அதுக்கப்புறம் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த புக்கு தான் ஹாரி பாட்டர் த பிலாசபர் ஸ்டோன். ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே அது வேர்ல்டு வைட் சென்சேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் 7 ஹாரி பாட்டர் புக், 8 பிளாக் பஸ்டரான மூவிஸ், தீம் பார்க், வீடியோ கேம்ஸ், இது மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் வந்தாங்க. இந்த சீரீஸ் 600 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல சேல் ஆனதுனால ஹிஸ்டரியில ஹையஸ்ட் செல்லிங் புக்ல ஒன்னா மாறிச்சு. கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் சப்போர்ட்ல வாழ்ந்த ஒருத்தங்க இன்னைக்கு வேர்ல்டு மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஆத்தர்ல ஒருத்தங்களா இருக்காங்க. 12 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க ஹோப்பை லூஸ் பண்ணாம திருப்பி ட்ரை பண்ணனால சக்சஸ் ஆயிட்டாங்க. ஃபெயிலியர் இஸ் நாட் ஆப்போசிட் ஆஃப் சக்சஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சக்சஸ். உங்கள எத்தனை பேருக்கு ஹாரி பாட்டர் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 8 ஃபாலோ பண்ணிக்கோ.